சோ இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா get two numbers from the user, ask whether the user wants to do addition, subtraction, multiplication or division, display results accordingly. மொத்தம் எத்தனை இன்புட்? நான் கொடுத்திருக்க ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டுக்கு மொத்தம் எத்தனை இன்புட்? ரெண்டு இன்புட். டூ இன்புட்டா சார்? ஆஹா, என்கிட்ட கேள்வி எல்லாம் கேட்க கூடாது, பதில் தான் சொல்லணும். ஓகே, 2 6 அடுத்து 2ண்ணா. ஓகே, அடுத்து அடுத்து 3 பேர் தான் சொல்லிருக்கீங்க. ஸ்ரீ சக்தி ஓகே, வேற அடுத்து வாட் ஆர் த இன்புட்ஸ்? 6 தான் சார் வரும். 6 வரும். ஓகே, 2ன்னு சொன்னீங்கல்ல, வாட் ஆர் த இன்புட்ஸ்? சார் யூசர்ட்ட இருந்து 2 நம்பர் வாங்குறது தான் சார் இன்புட். ஓகே ரைட், அந்த 2 நம்பரை வாங்கி என்ன பண்ண போறோம்? வச்சு அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் பண்ணும். ஓகே, நம்மளே பண்ண போறோமா, வேற ஏதாவது பண்ண போறோமா? நமக்கு பிடிச்சத பண்ண போறோமா, யூசருக்கு பிடிச்சத பண்ண போறோமா? யூசருக்கு பிடிச்சதுதான் சார். யூசருக்கு பிடிச்சிருக்குன்றது எனக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? அதையும் யூசர்ட்ட தான் சார் கேட்கணும். ஓகே, அப்ப எத்தனை இன்புட்? அப்ப 6 இன்புட் தான் சார். 6. அடுத்து ஒரு வாய்ஸ் கேட்டது, என்னது? 3. எது அந்த 3வது இன்புட்? அடிஷனா, சப்ட்ராக்ஷனா, டிவிஷனா? இது ஓகே, அதுல யூசர் எல்லாத்தையும் கொடுக்கணுமா, ஏதாவது ஒண்ணு கொடுக்கணுமா? ஏதாவது ஒண்ணு. ரைட். 6 இன்புட் எப்படிப்பா வரும்? 2 நம்பரு, அந்த 2 நம்பரை ஆட் பண்ணணுமா, சப்ட்ராக்ட் பண்ணணுமா, மல்டிப்ளை பண்ணணுமா, டிவைட் பண்ணணுமா? ஏதோ ஒண்ணுதான் பண்ண முடியும். எல்லாத்தையும் பண்ணணும்னா எதுக்கு யூசர்ட்ட கேட்கணும்? 2 நம்பரை ஆடும் பண்ண போறோம், சப்ட்ராக்டும் பண்ண போறோம், மல்டிப்ளையும் பண்ண போறோம், டிவைடும் பண்ண போறோம். அதுக்கு எதுக்கு யூசர் கிட்ட இன்புட் வாங்கிட்டு எல்லாத்தையும் நம்மளே பண்ண போறோம்னா யூசர் கிட்ட எதுக்கு கேட்கணும்? நீங்க என்ன வேணா கொடுங்க, நாங்க பண்றதுதான் பண்ணுவோம். அப்படியா? யூசர்ட்ட கேட்கறதுக்கு ஒரு ஒரு இது இருக்குல்ல, ஒரு ரீசன் இருக்கு. நீங்க ஹோட்டல்ல போய் சாப்பிடறதுக்கு உட்காந்துருக்கீங்க, ரைட்? ஃபுல் மீல்ஸ் வேணும்னு கேக்குறீங்க. உங்களுக்கு தோசை கொண்டு வந்து கொடுத்தாங்கன்னா வாங்குவீங்களா, சாப்பிடுவீங்களா? நான் கேட்டதை கொண்டு வந்து கொடுப்பா இல்லையா? அப்போ நீங்க கேட்டதெல்லாம் கொடுக்க மாட்டோம், நாங்க கொடுக்கறதான் நீங்க சாப்பிடணும் அப்படின்னு இருந்தா அதுக்கு எதுக்கு கேட்கணும்? ரைட்? யூசர் கிட்ட இருந்து 2 நம்பர் வாங்க போறோம், அந்த நம்பரை ஆட் பண்ணணுமா, சப்ட்ராக்ட் பண்ணணுமா, மல்டிப்ளை பண்ணணுமா, டிவைட் பண்ணணுமான்றத யூசர் கிட்ட தான் கேட்க போறோம். யூசர் ஏதோ ஒண்ணுதான் கொடுக்க போறாரு, அதுக்கு நம்ம ரிசல்ட் கண்டுபிடிச்சு சொல்ல போறோம் இல்லையா? அப்போ மொத்தம் 3 இன்புட் தான். நம்பர் 1 ஒரு நம்பர், நம்பர் 2 2வது நம்பர், நம்பர் 3 என்ன ஆபரேஷன் பண்ண போறாரு, பிளஸ்ஸா, மைனஸா, மல்டிப்ளையா, டிவைடா? 3 இன்புட். இதுல ஏதாவது குழப்பம் இருக்கா? இல்லண்ணா. ரைட், சிம்பிளான ப்ராப்ளம் தான். ஆனா இதை நம்ம யோசிக்கிறதுக்கே எவ்வளவு நேரம் ஆகுது, ரைட்? ஓகே, num1 ஈக்குவல் டு, இதுக்கெல்லாம் நீங்க ஆன்சர் கரெக்டா சொல்லிடுவீங்க எனக்கு தெரியும், அதனால உங்ககிட்ட நான் கொஸ்டின் கேட்க மாட்டேன். கரெக்டா?
டைப் காஸ்ட் பண்ணணும் முன்னாடி டைப் காஸ்டிங் பண்ணணும். குட். டைப் காஸ்டிங் பண்ணணும். வெரி குட். என்டர் நம்பர் 1, என்டர் நம்பர் 2. அடுத்து என்ன வாங்கணும் யூசர் கிட்ட? அடிஷனா சப்ட்ராக்ஷனா அது பார்க்கணும் சார். ஓகே, எப்படி கேட்கலாம் அதுக்கு யூசர் கிட்ட? அது தெரியலையே சார். சரி, நீங்க கஸ்டமர் கேருக்கு கால் பண்றீங்க. கால் பண்ண உடனே என்ன சொல்லும் ஃபர்ஸ்ட்? சார் அந்த நம்பர் சார் என்ன சர்வீஸ் வேணுமோ அதுக்கு நம்பர் வந்து ப்ரெஸ் பண்ண சொல்லுவாங்க சார். அப்படியே சொல்லேன்ப்பா என்ன சொல்லுன்ட்டு. தமிழ்ல என்ன சொல்லும் அப்படியே சொல்ல, இல்ல இங்கிலீஷ்ல என்ன சொல்லும்? சார் இப்போ இந்த ப்ரோக்ராம் அப்படின்னா இப்போ அடிஷன் ப்ரோக்ராம்லாம் இல்ல, ஜென்ரலா நீங்க கஸ்டமர் கேருக்கு கால் பண்றீங்க, அதுல வந்து உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் கொடுக்குது இல்லையா, என்ன சொல்லும்? சார் எக்ஸாக்டா தெரியல சார் என்ன சர்வீஸ், பட் இதுதான் சார். ஏதோ ஒண்ணு, ஏதோ ஒரு கஸ்டமர் கேர், பேங்கா இருக்கலாம், உங்க செல்போன் நெட்வொர்க்கா இருக்கலாம், எனி கஸ்டமர் கேர். சார் கேஸ் புக் பண்ணணும்னா அது கால் பண்ணிட்டு புக்கிங்னா நம்பர் 1 ப்ரெஸ் பண்ண சொல்லுவாங்க சார். ஓகே, புக்கிங்னா நம்பர் 1. அடுத்து ஏதாவது ஒண்ணு சொல்லு. எல்லாத்துக்கும் முன்னாடி ரொம்ப ரொம்ப பேசிக், கஸ்டமர் கேருக்கு கால் பண்ணா தமிழுக்கு என்னை அழுத்தவும், ஃபார் இங்கிலீஷ் பிரஸ் 2, ஹிந்தி கேலியே 3 தபாயே. எனக்கு ஹிந்தி தெரியாது, ஆனா இந்த ஒரு சென்டென்ஸ் மட்டும் தெரியும். கரெக்டா நான் சொல்றது கரெக்டா? அப்போ யூசர் கிட்ட இருந்து ஆப்ஷன்ஸ் எப்படி கேட்டு வாங்குறாங்க? தமிழ் வேணும்னா 1 பிரஸ் பண்ணுங்க, இங்கிலீஷ் வேணும்னா 2 பிரஸ் பண்ணுங்க, ஹிந்தி வேணும்னா 3 பிரஸ் பண்ணுங்க. நீங்க கொடுக்குற இன்புட் எது? டைப் பண்ணி கடகடன்னு டைப் பண்ணி கொடுப்பீங்களா, இல்ல ஏதோ ஒண்ணு பிரஸ் பண்ணுவீங்களா? அந்த கொஸ்டினுக்கு நீங்க கொடுக்குற இன்புட் எப்படி இருக்கும்? என்னப்பா கொடுப்பீங்க? தமிழ் வேணும்னா 1 பிரஸ் பண்ணுவோம், இல்லனா இங்கிலீஷ் வேணும்னா 2 பிரஸ் பண்ணுவோம் சார். ஓகே, ஒரே ஒரு இன்புட் தான் நீங்க கொடுப்பீங்க, ஒரே ஒரு நம்பர் மட்டும் தான் பிரஸ் பண்ணுவீங்க. யுவர் ஆன்சர் இஸ் டேக்கன். கரெக்டா? எஸ் சார். அப்போ இதுக்கு யாரோ ஒருத்தவங்க ப்ரோக்ராம் எழுதிருப்பாங்க இல்லையா, அவங்க எப்படி ப்ரோக்ராம் எழுதிருப்பாங்க? இந்த மாதிரிதான். இங்க நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா அதே தான் பண்ண போறோம். பிரிண்ட் இல்லைன்னா பிரிண்டே போட்டுக்கோமே, பிரிண்ட் என்டர் அன் ஆப்ஷன். தமிழிற்கு என் 1 அழுத்தவும் இருக்கா, அந்த மாதிரி பிரிண்ட் 1 அடிஷன், பிரிண்ட் 2, இது மெனு பிரிண்ட் பண்றோம் நம்ம, 2 சப்ட்ராக்ஷன், பிரிண்ட் 3 மல்டிப்ளிகேஷன், 4 என்னது 4 டிவிஷன். இப்ப யூசர் என்ன என்டர் பண்ணுவாரு? யூசர் இப்ப என்ன இன்புட் கொடுக்கணும்? நீங்களா இருந்தா என்ன கொடுப்பீங்க? 1 இல்லனா அந்த 1 to 4ல இருக்கிற ஏதாவது ஒரு நம்பர், 1 இல்ல 2 இல்ல 3 இல்ல 4. ஓகே, 2ன்னு கொடுக்குறேன், என்ன நடக்கணும்? சப்ட்ராக்ஷன் நடக்கும். ஓகே, ரைட். இப்ப அடுத்த ஸ்டேட்மெண்ட் நான் என்ன எழுதணும்? இஃப் ஆப்ஷன் வந்து 1 இருந்தா அடிஷன் அந்த மாதிரியானா? ஆமா, லைன் நம்பர் 14ல இப்ப நான் என்ன எழுதணும்? ஸ்விட்ச் கேஸ் மாதிரியானா? ஸ்விட்ச் கேஸ் மாதிரியா? ஓகே, உனக்கு ஸ்விட்ச் கேஸ் தெரியும்ன்றது எனக்கு புரியுது. கிடையாது, வேற ஏதோ ஒண்ணு பண்ணணும். என்ன பண்ணணும்?
சார் ஆப்ஷன் வந்து வேரியபிள்ல போட்டு இன்புட் வாங்கணும் இல்லையா? எஸ் சார் அதான் சார் ஸ்டோர் பண்ணணும்னா அது ஒரு வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணணும் சார். ஸ்டோர் பண்றது ரெண்டாவது. இன்னும் நான் இன்புட்டே வாங்கல. ரைட், 3 இன்புட் வாங்கணும்னு சொன்னீங்க. இதுல மெனு நான் பிரிண்ட் பண்ணதான் செஞ்சிருக்கேன். இன்னும் நான் இன்புட் வாங்கல. ரைட், பிரிண்ட் தான் எழுதியிருக்கேன். இன்புட் ஸ்டேட்மெண்ட் நான் எங்க எழுதியிருக்கேன்? ஆப்ஷன் ஈக்குவல் டு இன்புட், அவ்வளவுதான். உள்ள ஸ்ட்ரிங் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது, ஏன்னா தனியாவே நான் முன்னாடி பிரிண்ட் பண்ணிட்டேன். ஆப்ஷன் நான் இப்ப வாங்கியிருக்கேன். இதை ரன் பண்ணி எப்படி இருக்குன்றத பார்ப்போம். நம்பர் 1 10, நம்பர் 2 20. என்டர் an ஆப்ஷன். 1 addition, 2 subtraction, 3 multiplication, 4 division. இதுல ஏதோ ஒரு ஆப்ஷன் என்டர் பண்ணணும். 3 போட்டு என்டர் அடிக்கிறேன். இப்ப என் ப்ரோக்ராம் என்ன பண்ணிருக்கணும்? மல்டிப்ளிகேஷன் நடந்திருக்கணும் சார். மல்டிப்ளிகேஷன் நடந்திருக்கணும். ரைட். ஸோ மெனுன்றது இப்படிதான் பிரிண்ட் பண்ணணும். அடுத்து என்ன பண்ணணும்? 3 இன்புட் வாங்கியாச்சு. யூசர் வந்து இப்ப 3 மல்டிப்ளைன்னு கொடுத்துட்டாரு. அடுத்து இப்ப என்ன பண்ணணும்? இஃப் ஆப்ஷன் இஸ் ஈக்குவல் டு 3 னா num1 மல்டிப்ளிகேஷன் num2 பண்ணணும் சார். ஓகே, ஸோ இஃப் கண்டிஷன் போடணும். கரெக்ட் தானே? இஃப் கண்டிஷன் ஆப்ஷன் ஈக்குவல் டு 3ன்றத ஃபர்ஸ்ட் போடலாம். அப்படி போட்டா நமக்கு தான் கன்ஃபியூஷனா இருக்கும். ஸோ ஆப்ஷன் ஈக்குவல் டு 1 ஸ்டெப் பை ஸ்டெப்பா போடுறேன். மொதல் ஆப்ஷனுக்கு என்ன பண்ணணும்? அடிஷன். அடிஷன் இல்லையா? சம் ஈக்குவல் டு num1 பிளஸ் num2. ஆட் பண்ணிட்டீங்கன்னா ரிசல்ட் எப்படி பிரிண்ட் பண்ணுவீங்க? என்னன்னு சொல்லி பிரிண்ட் பண்ணுவீங்க? Print addition of two number. ஓகே, பிரிண்ட் அடிஷன் ஆஃப் 2 நம்பர்ஸ் சொல்லுவீங்க இல்லையா? நானு சம் ஆஃப் த கிவன் நம்பர்ஸ் அப்படின்னு போட்டுக்கலாமா? இஸ் சம். கரெக்டா? போடலாமா? போடலாம். ஓகே, அடுத்து என்ன பண்ணோம்? அடுத்து if condition தானே. ஓகே, அடுத்த if condition if ஆப்ஷன் ஈக்குவல் டு 2. if போடணுமா இல்ல வேற ஏதாவது போடணுமா? எலிஃப் போட்டுக்கலாம் சார். ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம்? இப்ப if போடுறதுக்கும் இந்த இப்ப எல்இஃபா போறதுக்கும் என்ன வித்தியாசம்? சார் எத்தனை இஃப் நாம யூஸ் பண்றோமோ அதுக்கு ஏத்த மாதிரி எல்ஸ் யூஸ் பண்ணிருக்கணும்ல சார் ஃபைனலா? அப்படி கிடையாது. if மட்டும் தனியா இருக்கலாம். நெஸ்டட் இஃப் சார். தனித்தனி if, நெஸ்டட் if கிடையாது. நெஸ்டட் ifக்கு நான் இன்னும் சொல்லவே இல்லைன்னு நினைக்கிறேன். அது அப்புறமா சொல்லி தரேன். ஓகே சார். ஓகேவா? கடையில பால் இருந்தா பால் பாக்கெட் வாங்கிட்டு வா, முட்டை இருந்தா முட்டை வாங்கிட்டு வா, தக்காளி இருந்தா தக்காளி வாங்கிட்டு வா அப்படின்னா இது எல்லாமே இண்டிபெண்டன்ட் ஆஃப் ஈச் அதர். கரெக்டா? பால் இல்லைன்னா முட்டை வாங்கிட்டு வா, முட்டை இல்லைன்னா தக்காளி வாங்கிட்டு வா, அப்படியா? ஒன்னு டிபெண்ட் பண்ணி இன்னொன்னு கிடையாது இல்லையா? பால் இருந்தா பால் வாங்கிட்டு வா, தக்காளி இருந்தா தக்காளி வாங்கிட்டு வா, முட்டை இருந்தா முட்டை வாங்கிட்டு வா. எவ்ரிதிங் இஸ் இண்டிபெண்டன்ட் ஆஃப் ஒன் அனதர். நான் சொன்ன இந்த 3 இஃப் ஸ்டேட்மெண்ட்டுக்கும் எல்ஸ் கிடையாது. பால் இல்லைன்னா என்ன பண்றது? எதுவுமே சொல்லல. சோ நோ ஆக்ஷன் ரெக்வயர்டு. கரெக்டா? elif யூஸ் பண்ணலாம். ஏன் எல்இஃப் யூஸ் பண்றோம்? சார் மல்டிபிள் சாய்ஸ் இருக்கனால எலிஃப் யூஸ் பண்ணலாம் சார். ஓகே, இதுல எல்லா சாய்ஸும் டிபெண்டன்ட் ஆன் ஒன் அனதர். ஏதாவது ஒன்னு தான் ட்ரூவா இருக்கும். யூசர் வந்து ஒன்னு அடிஷன் பண்ணலாம், இல்லனா சப்ட்ராக்ஷன் பண்ணலாம், இல்லனா மல்டிப்ளிகேஷன், இல்லனா டிவிஷன். நாலுமே இண்டிபெண்டன்ட் ஆஃப் ஒன் அனதர் கிடையாது. 4ல ஏதாவது ஒன்னு தான் பண்ண முடியும் இல்லையா? அதனால எல்இஃப். ஆப்ஷன் 1 இல்லனா 2, 2 இல்லனா 3, 3 இல்லனா 4. 4மே ட்ரூவா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. 4ல ஏதாவது ஒன்னு தான் ட்ரூவா இருக்கும். அப்போ எல்இஃப் யூஸ் பண்ணுவோம். ஆப்ஷன் 1 கிடையாதுன்னா ஆப்ஷன் வந்து 2 அப்படின்னு செக் பண்றோம். ஆப்ஷன் 2 இருந்ததுன்னா என்ன ஆபரேஷன்? ஆப்ஷன் 2 என்ன ஆபரேஷன் பா? சப்ட்ராக்ஷன். ஓகே,
சப்ட்ராக்ஷன். டிஃபரன்ஸ் இஸ் டிஃப். அதே மாதிரி எல்இஃப் ஆப்ஷன் ஈக்குவல் டு 3 அடிஷன் சப்ட்ராக்ஷன் மல்டிப்ளிகேஷனுக்கு வந்து ப்ராடக்டா ப்ராடக்ட் ஈக்குவல் டு அப்படிதான் சொல்லுவீங்க மேக்ஸ்ல இல்லையா? நீங்க மல்டிப்ளிகேஷன் போட்டாலும் போட்டுக்கோங்க, இட்ஸ் அப் டு யூ. நான் வேரியபிள் வச்சேன்னா நான் இப்படிதான் பேர் வைப்பேன். நீங்க மல்டிப்ளிகேஷன் பேர் வச்சுக்கிட்டீங்கன்னா இட்ஸ் அப் டு யூ, நாட் அ ப்ராப்ளம். ப்ராடக்ட் இஸ் ப்ராடக்ட். ஆப்ஷன் ஈக்குவல் டு 4 கோஷன்ட் இல்லையா? கோஷன்ட் ஈக்குவல் டு num1 ஃப்ளோர் டிவிஷன் நான் பண்ணிக்கிறேன் num2 பிரிண்ட். நான் கோஷன்ட் கூட ரிமைண்டரும் சேர்த்து பிரிண்ட் பண்றேன் அப்படின்னா இட்ஸ் அப் டு யூ. ரைட். இப்போ நம்ம ப்ரோக்ராம் முடிச்ச மாதிரி தோணுதா? வேற ஏதாவது பண்ணணுமா? எல்ஸ் யூஸ் பண்ணி இந்த நம்பர்ஸ் எல்ஸ் யூஸ் பண்ணுமா? எல்ஸ்ல என்னப்பா போட போறோம்? யுவர் யூசர் இன்புட் நாட் ஒர்க்கிங். ஓகே. தமிழிற்கு என் 1 அழுத்தவும். ஃபார் இங்கிலீஷ் பிரஸ் 2. கஸ்டமர் கேர்ல 2 லாங்குவேஜ் தான் சப்போர்ட்டடு. நீங்க 5ன்னு பிரஸ் பண்றீங்க, என்ன சொல்லும்? நீங்க பிரஸ் பண்ணது 5, என்ன சொல்லும்? கஸ்டமர் கேர்ல என்ன சொல்லும்? அப்பெல்லாம் நீங்க ட்ரை பண்ணியே பார்த்தது இல்லையா? சார் எதுவுமே சொல்லாது சார், சைலண்டா இருக்கும் சார். சைலண்டா இருக்குமா? திரும்ப சொன்னதே தான் சார் சொல்லுவோம். அதுக்கு முன்னாடி ஒண்ணு சொல்லிட்டு அதுக்கப்புறமா திரும்ப சொல்லும். திரும்ப சொல்லுன்றது உண்மை. அதுக்கு முன்னாடி ஒண்ணு சொல்லும், என்ன சொல்லும்? தப்பா நம்பர் பிரஸ் பண்ணி. திரும்ப சொல்லுங்க. தப்பான நம்பரை பிரஸ் பண்ணிட்டோம்னு சொல்லுவோம். ரைட். அத சொன்னாதானே யூசருக்கு தெரியும். 1 பிரஸ் பண்ணியாச்சு, 2 பிரஸ் பண்ணியாச்சு, 3 4 பிரஸ் பண்ணியாச்சு. இதை தாண்டி இது தெரியாம நான் 5ன்னு பிரஸ் பண்ணிட்டேன். அமைதியா இருந்தா எனக்கு எப்படி தெரியும்? நீங்க தப்பான இன்புட் கொடுத்துட்டீங்க அப்படின்னு யூசர் கிட்ட சொல்லணும் இல்லையா? எல்லா கஸ்டமர் கேர்லயும் இது சொல்லும். நோட் பண்ணிருக்கீங்களா? அமைதியாலாம் இருக்காது. நோட் பண்ணிருக்கீங்களா? நீங்கள் தவறு செய்து விட்டீர்கள், மீண்டும் முயற்சிக்கவும் அப்படின்னு சொல்லும். ரைட்டா? You have selected an invalid option. Please try again. சொல்லுமா இல்லையா? Please try againன்றது ரெண்டாவது போர்ஷன். ஃபர்ஸ்ட் போர்ஷன் you have entered an invalid option சொல்லும் இல்லையா? அப்போ யூசர் கிட்ட சொல்லணும் invalid input போட்டு ப்ரோக்ராம முடிச்சிடலாம். ரீட்ரைலாம் கிடையாது, திரும்ப முயற்சிக்கவும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. அது லேட்டர் பார்ப்போம். இதுல ஏதாவது கொஸ்டின் இருக்கா? ஏதாவது கொஸ்டின் இருக்கா? அண்ணா இப்ப ஒவ்வொன்றுக்கும் எலிஃப் போட்டிங்களாண்ணா? இப்ப மல்டிபிள் இஃப் போடுறதுனால எதுவும் ப்ரோக்ராம் தப்பு வராதா? மல்டிபிள் இஃப் போடலாம், தப்பே கிடையாது. ஓகேண்ணா. அதாவது கடையில சோப்பு வாங்க போனோம், குளிக்கிற சோப்பு வாங்குறதுக்கு போகணும். வீட்டுல இருந்து என்ன சொல்லி அனுப்புறாங்கன்னா, லக்ஸ் சோப்பு இருந்தா வாங்கிட்டு வா, இல்லைன்னா ஹமாம் சோப்பு இருந்தா வாங்கிட்டு வா, இல்லைன்னா சிந்தால் இருந்தா வாங்கிட்டு வா. நீ எல்லாத்துலயும் ஒண்ணு வாங்கிட்டு போவியா? எல்லா சோப்பும் இருக்கு, அப்ப நீ எந்த சோப்பை வாங்குவ? வீட்டுல என்ன சோப்பு சொன்னாலும் அதான். வீட்டுல இதுதான் சொன்னாங்க, லக்ஸ் இருந்தா வாங்கிட்டு வா, இல்லைன்னா ஹமாம் இருந்தா வாங்கிட்டு வா, இல்லைன்னா சிந்தால் இருந்தா வாங்கிட்டு வா. இததான் வீட்டுல சொல்லியிருக்காங்க. கடையில எல்லா சோப்பும் இருக்கு. இந்த சொன்ன கண்டிஷன் படி நீ எந்த சோப்பை எடுப்ப? ஏதாவது ஒண்ணு எடுப்பேனா? ஏன்னா ஏதாவது எதை எடுப்ப? உன்கிட்ட சொல்லி விட்டது இதுதான், லக்ஸ் இருந்தா வாங்கிட்டு வா, இல்லைன்னா ஹமாம் இருந்தா வாங்கிட்டு வா, இல்லைன்னா சிந்தால் இருந்தா வாங்கிட்டு வா. எதை வாங்குவேன்? எனக்கு என்ன சோப் பிடிக்குமா, அந்த 3 இதுல எது பிடிக்குமா அது வாங்குவேனா? எப்பா
உனக்கு பிடிச்சதை வாங்கிட்டு வான்னு சொல்லலப்பா. வீட்டுல எனக்கு பிடிச்சதை வாங்கிட்டு வான்னு உன்கிட்ட சொல்லி அனுப்பியிருக்காங்க. உனக்கு அதான் பிடிச்சதை வாங்கிட்டு வான்னா ஏன் உன்கிட்ட சொல்ல போறாங்க? லக்ஸ் நான் இருந்தா வாங்கிட்டு வா, இல்லனா ஹமாம் இருந்தா வாங்கிட்டு வா, இல்லனா சிந்தால் இருந்தா வாங்கிட்டு வா. இதுதான் உன்கிட்ட வீட்டுல சொல்லி அனுப்புனது. கடையில எல்லா சோப்பும் இருக்கு. நீ போய் முதல்ல எந்த சோப்பு எடுப்ப? லக்ஸ் தான் நான் எடுப்பேன். ஏன்? ஏன்னா அதே முதல்ல சொன்னாங்க. அததான் முதல்ல சொன்னாங்க. அது இல்லனா ரெண்டாவது சாய்ஸ் தான் ஹமாம். அது இல்லனா மூணாவது சாய்ஸ் தான் சிந்தால். கரெக்டா? ஓகேண்ணா. நீ எல்லாமே இருக்கு, சிந்தால்ல போய் முதல்ல கைய வைப்பியா? கைய வச்சு எடுத்துட்டு வந்தீங்கன்னா கடையில லக்ஸ் இல்லையான்னு கேட்பாங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம். இருந்துச்சு, நான் தான் சிந்தால் எடுத்தேன்னு சொல்லி பாரு. முடியுமா? முடியாதுண்ணா. ஆஹ் திரும்பி புரிஞ்சுதா? புரிஞ்சு. யூசர் வந்து ஆப்ஷன் கொடுத்து இது இல்லனா அது, இது இல்லனா இதுன்னு சொல்லி இருந்தாங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ன கேக்குறாங்களோ அது இருக்கான்றத முதல்ல பாக்கணும். அது இல்லனாதான் ரெண்டாவதுக்கு போனோம். நீ எடுத்தோடனே எல்லாமே இருக்கு, நான் என் விருப்பத்துக்கு ஒண்ணுதான் எடுத்துட்டு வருவேன் அப்படின்னா வீட்டுக்கு வந்தோடனே முதல் கேள்வி ஃபர்ஸ்ட் இருந்தது இல்லையான்னு கேட்பாங்க. இருந்துச்சு, நான் தான் மூணாவது எடுத்துட்டு வந்தேன்னா என்ன நடக்கும் நீயே யோசிச்சுக்க. ஓகே, 3 ஆப்ஷன் இருக்கு அப்படின்னா அந்த எல்இஃப்க்கு ஒரு ரீசன் இருக்கு. ஃபர்ஸ்ட் இஃப் இல்லனாதான் அடுத்த இஃப், அடுத்து இல்லனாதான் அடுத்து. சோ ஒன்னு ஃபெயில் ஆச்சுனாதான் அடுத்து வரும், அடுத்து ஃபெயில் ஆச்சுனாதான் அடுத்து வரும். புரிஞ்சுதா? உன் கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணனா? புரிஞ்சு. ஆன்சர் பண்ணனா? ஆன்சர் பண்ணீங்கண்ணா கரெக்டா. ரைட், ஓகே. வேற யாருக்காவது கொஸ்டின் இருக்கா? வேற யாருக்காவது கொஸ்டின் இருக்கா? எஸ், நோ? நோ. ரன் பண்ணி பாத்துடலாமா? சரி, ஸ்ரீ சக்தி ஒரு நம்பர் சொல்லு. 15 சார். ஓகே, அடுத்த நம்பர் சொல்லு. 20 சார். 20. என்ன ஆப்ஷன் வேணும் உனக்கு? எனக்கு மல்டிப்ளிகேஷன் சார். ஓகே, அவுட்புட் என்ன வரணும்னு நினைக்கிறேன்? 300 சார். 300 இல்லையா? 15 into 2 30, அதுக்கப்புறம் ஒரு 0, 300. என்ன எதிர்பார்த்த? 300 சார். மல்டிப்ளிகேஷன். என்னடா இது? ஒய் சார் இன்வாலிட் ஆப்ஷன் கொடுக்கணுமா சார்? அங்க கடைசியா கொடுத்துருக்கனே, இன்வாலிட் இன்புட்னு கொடுத்துருக்கனே. நான் கரெக்டான ஆப்ஷன் தான் கொடுத்தேன். 4 சாரி 3 கொடுத்துருக்கணுமா? ரைட், டிவிஷன் கொடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன். இல்லைன்னா அதே கொடுக்குறேன். 15 into 20 தானே? 15 20 மல்டிப்ளிகேஷனுக்கு வந்து 3. ஏன் இன்வாலிட் இன்புட்னு சொல்லுது? நான் கரெக்டா தானே கொடுத்துருக்கேன். why is it telling me invalid input? நான் கரெக்டா தான் கொடுத்துருக்கேன். why? யார் வேணா ஆன்சர் பண்ணலாம். why? இந்த ப்ரோக்ராம் டைப் பண்ணும் போதே ஒர்க் ஆகாதுன்னு எனக்கு தெரியும். why? என்ன கெஸ் பண்றீங்க? ஆன்சர் சொல்லிட்டேன்னா ஐயோ இதுதான் ஆன்சரா அப்படின்னு தோணும். ரொம்ப ரொம்ப சிம்பிளான தப்பு தான். சார் இன்டீஜர்னு இது பண்ணல சார் ஆப்ஷன். ரைட், அவ்வளவுதான். லைன் நம்பர் 14ல இன்புட்டை ஸ்ட்ரிங்கா வாங்கியிருக்கேன், அதை இன்டீஜரா டைப் காஸ்ட் பண்ணல. ஆனா நான் கம்பேர் பண்ணது எல்லாமே இன்டீஜர். ஆப்ஷன் ஈக்குவல் டு 1 அப்படின்னா ஐ எம் கம்பேரிங் வித் இன்டீஜர். ஆப்ஷன் ஈக்குவல் டு 2னா ஐ எம் கம்பேரிங் வித் இன்டீஜர். ஒன்னு நான் கம்பேர் பண்ணும் போது ஸ்ட்ரிங்கு கூட கம்பேர் பண்ணிருக்கணும். 1 ஸ்ட்ரிங்கு கூட கம்பேர் பண்ணிருக்கணும். நான் ஸ்ட்ரிங்கு கூட கம்பேர் பண்ணல இல்லையா? இன்டீஜர் கூட கம்பேர் பண்றேன். அப்போ இத இன்டீஜரா வாங்கியிருக்கணும். புரிஞ்சுதா? இப்போ 15 20 மல்டிப்ளிகேஷன் 3, ப்ராடக்ட் இஸ் 300.
திரும்ப ரன் பண்றேன். 15, 20, ஆப்ஷன் வந்து 8. இன்வேலிட் இன்புட். இப்ப கரெக்டா ஒர்க் ஆகுதா? ஒர்க் ஆகுது சார். ரைட். சோ நம்ம ப்ரோக்ராம்ல ஒரு சின்ன தப்பு பண்ணியிருப்போம். அதனால இந்த மாதிரி ஆன்சர் வந்து நம்ம எதிர்பார்க்கிற ஆன்சர் வராது. ஸோ ஒரு ப்ரோக்ராம்ல மெனு யூஸ் பண்ணி ஏதாவது ஒண்ணு பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி பண்ணலாம். ஓகேவா? இதே ப்ரோக்ராம் தான் நீங்க கஸ்டமர் கேருக்கு கால் பண்ணும்போது ரன் ஆகும். தமிழுக்கு எண் 1 அழுத்தவும் அப்படின்னா பிரிண்ட்டுக்கு பதிலா அது வாய்ஸா சொல்லுது. ஃபார் தமிழ் press 1, ஃபார் இங்கிலீஷ் press 2. ஓகே, ப்ரோக்ராம் இப்படிதான் எழுதியிருப்பாங்க. ஓகேவா? ரைட், ரெக்கார்டிங் நான் ஸ்டாப் பண்ணிக்கிறேன்.